கள்ளக்காதலியுடன் ரகசிய வாழ்க்கை விஷயம் தெரிந்ததும் விவாகரத்து செய்த மனைவி. ஆண் பாவம், முன்னாள் முடியும் தம்பி, வெற்றி மேல் வெற்றி, மருதுபாண்டி, ஆதி, வியாபாரி உள்ளிட்ட படங்களில் நடித்தவர் நடிகை சீதா. இவர் இயக்குனரும் நடிகருமான பார்த்திபனை திருமணம் செய்து கொண்டு பின்னர் விவாகரத்து பெற்று டிவி நடிகர் சதீஷுடன் லிவிங் டுகெதர் முறையில் வாழ்ந்து வந்தார். பின்னர் அவரது நடவடிக்கையும் பிடிக்காமல் என கூறி பிரிந்தார். பின்னர் மீண்டும் பார்த்திபனுடன் சேர்ந்து வாழலாம் என்ற எண்ணம் தென்பட்டதாக பார்த்திபன் கூறியிருந்தார். விஷயம் இப்படி இருக்க தற்போது அனைத்து தப்பும் பார்த்திபன் மேல்தான் என ஒரு உண்மை சம்பவம் வெளியாகியுள்ளது. அதாவது பார்த்திபன் திருமணத்திற்கு பிறகு வேறு ஒரு நடிகையுடன் ரகசிய காதலில் இருந்து வந்ததாகவும் அதனால்தான் சீதா இவரை விவாகரத்து செய்ததாகவும் பிரபல பத்திரிகையாளர் ஒருவர் கூறி அதிர்ச்சி அளித்துள்ளார். கேட்க கஷ்டமாக இருந்தாலும் பார்த்திபன் சாரை பற்றி பேசணுன்னா அவரை பற்றி சொல்கிறதுக்கு பல விஷயங்கள் இருக்குங்க. அவரை மாதிரி ஒரு லெஜண்ட் தமிழ் சினிமா கிடச்சது ஒரு பெரிய பொக்கிஷன் தான் சொல்லணும். ஏன்னா ஒரு வார்த்தையிலே விளையாடுறது, அது மட்டும் இல்லாமல் ஒரு டயலாக்ஸை எப்படிலாம் காமெடியாகவும் கொண்டு போகலாம், அதை எப்படி சிந்திக்க வைக்கலாங்கிறது கமல் சாருக்கு அப்புறம் பயங்கரமாக யோசிக்கிறது யாருன்னா பார்த்திபன் சாராக தான் இருக்கும். பார்த்திபன் சார் அது மட்டும் இல்லாமல் தமிழ் சினிமாவுக்கு புதுசாக ஏதாவது கொண்டு வரணுங்கிறதுல தீவிரமாக முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருக்கார். அதுக்கு பல படங்களை உதாரணமாக நம்ம சொல்லலாம். அதில் மெயினாக ஒத்த செருப்புங்கிற படத்துலலாம் பார்த்திங்கன்னா அவர் வெறும் ஒரே ஆள் தனி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி மொத்த படத்தையும் சோலோவாக அழகாக கொண்டு போயிருப்பாருங்க. அதுக்கு அவ்வளோ ஒர்க் பண்ணியிருப்பார். ஏன் ஒரு பொண்ணு கேரக்டராக இருக்கட்டும், ஒரு வில்லன் கேரக்டராக இருக்கட்டும், இல்லை மற்ற எந்த கேரக்டரானாலும் இருக்கட்டும், அதை அவர் எப்படி கொண்டு போனாருங்கிற ஒரு விஷயம் ஐயோ அல்டிமேட்டாக இருக்கும் அவரோட இது. அதை பற்றி பேசணுங்கிறப்ப அதுக்கு ஒரு தனி வீடியோவே போடலாம். அதை முடித்த கையோடு அடுத்து என்ன பண்ணியிருக்காரு, ஒரே ஆங்கிள், அதாவது கட்டே இல்லாமல் ஒரு ட்ராமா நம்ம பார்த்தோம்னா அதில் கட்டு இல்லாமல் எப்படி கண்டினியூஸாக ஆக்டிங் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்களோ அதே மாதிரி இரவில் நிலன்னு சொல்லி ஒரு படத்தை எடுத்து நம்மளை எல்லாருமே பிரம்மாண்டத்தில் ஆழ்த்தினார் யாருன்னா பார்த்திபன் சார் மட்டும்தான். ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்திபன் சார்கிட்ட செம ஸ்டஃப் அண்ட் டேலண்ட் எல்லாமே இருக்க தான் செய்யுது. இப்போ கூட அவர் என்ன சொல்லி யோசிச்சுட்ருக்காருன்னா, விலங்குகளை வச்சு எப்படி படம் எடுக்கலாம், விலங்குகள் பேசுகிறது அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வச்சு எப்படி யோசிக்கலாங்கிறத யோசிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் வெறும் ஒயிட் ஆங்கிளை வச்சு அதை வச்சு எப்படி ஒரு படத்தை கொண்டு போகலாம் அப்படிங்கிறத யோசிச்சுட்ருக்காரு. இப்படி பார்த்திபன் சார் பல திறமைகளை உள்ளே வச்சுக்கிட்டு இருக்காரு. அதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா சீதா மேம் நடிக்கிற படங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா கமர்ஷியலாக ஹிட் ஆகிட்டே தான் இருக்கும். அவங்க நடிக்கிறதுக்குன்னே தனியாக ஒரு ஸ்கில்லே இருக்குது அவங்கக்கிட்ட. அவங்களோட ஆக்டிங் ஸ்கில்லை பார்த்தாலே நம்மளே வாவ் அந்த அளவுக்கு இருக்க தான் செய்யும். ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க 2 பேருக்குள்ளே இருக்கிறது அவங்களோட பர்சனலான ஒரு விஷயந்தான். பட் இதை தனித்தனியாக இவங்க 2 பேரோட டேலண்ட்டுன்னு சொல்லி பார்க்குறப்ப பயங்கரமான ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரி சுவாரஸ்யமான விஷயங்களை நீங்கள் டெய்லி தெரிஞ்சுக்கணும். நம்ம சினி ஜங்ஷன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்டும் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.